கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த காலை ஆராதனைக்காக, துதி ஆராதனைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் செய்வோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்பின் ஆண்டவரே, தர்மையான ஓய்வு நாள் காலை வேலைக்காக, துதி ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் கடைசி வாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். மட்டுமாக எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றியுள்ள உள்ளத்தோடு உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும், உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கவும், உம்முடைய வார்த்தையை கேட்கவும் நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரலையின் மூலமாக உம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த துதி ஆராதனையை ஆசீர்வதித்து தார். எங்களோடு கூட இடைவிடும், எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த மாதத்தின் 4வது வாரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மட்டுமாக நம்மை நடத்தின ஆண்டவர் இனி வரப்போகிற நாட்களிலும் ஒவ்வொரு நாளிலும் நம்மை வழி நடத்துவாராக. இப்பொழுது நாம் ஒரு சில பாடல்களை பாடி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இருக்கிறோம். முதலாவதாக துதித்து பாடிட பாத்திரமே என்ற பாடலை நாம் இருந்தவாறு கரங்களை தட்டி நாம் பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே
நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட திருபயம் இந்ததால் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலோ, ஆலியின் தண்ணீரை கடந்தாலோ. அக்கினி ஊடாய் நடந்தாலோ, ஆலியின் தண்ணீரை கடந்தாலோ. சோதனையோ மிக பெருகினாலோ, ஜெயம் நமக்கீந்ததா தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலோ புகலிடமானதால் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். தொடர்ந்து இன்னொரு பாடலை நாம் நம்ம மகிமைக்காக பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக என்ற பாடலை நாம் யாவரும் தெரிந்த பாடல். சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்ற பாடல். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி செய்து அப்படியே நாம் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்ப்போம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. ஏகோவாரப்பா, ஏகோவாரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி. ஏகோவாரப்பா, ஏகோவாரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. ஏகோவாரப்பா, ஏகோவாரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. என்னுடைய சமூகத்திலே நாம் நின்றவாறு கண்களை மூடி அவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மளோடு எப்பொழுதும் இருக்கும்படியாக, நம்ம எப்போதும் நடத்தும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம்.
ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவர் நம்மளை தேற்றுகிறவர். ஒரு தகப்பனைப் போல நம்மை நடத்துகிறவர். எப்பொழுதும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே நம்மளோடு கூட இடைபடுகிற தேவன். ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றுவார். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். மட்டுமாக ஆண்டவரே, இந்த மாதத்திலே எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த துதி ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். பயங்கரமான வியாதிகள், ஆண்டவரே, பிரச்சனைகள், எல்லா விதமான தீய சக்திகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் தொடர்ந்து விடுதலை கொடுத்து சுபத்திரமாய் பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மிக தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் வேத பகுதியை வாசிக்க கேட்போம். அதனைத் தொடர்ந்து அவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 18 வரை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10 முதல். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். இந்த நாளிலும் ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறபடி சோதனை என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். ஆங்கிலத்திலே டெம்டேஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது சோதிக்கப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோதனை என்று சொன்ன மாத்திரத்திலே 3 விதமான சோதனை இருக்கிறது. முதலாவதாக கடவுளால் வரக்கூடிய சோதனை, 2வது பிசாசினால் வரக்கூடிய சோதனை, 3வது நம் மூலமாக நமக்கு வரக்கூடிய சோதனை. இதைத்தான் அந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். The temptation of God, the temptation of Satan, the temptation of ours. இங்கே நாம் பார்க்கும்பொழுது முதலாவதாக யோபுவின் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது யோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் மற்றும் யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே யோபுவுடைய சோதனையை குறித்து பார்க்கிறோம். புதிய ஏற்பாடலை பார்த்தால் இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வந்தது. மத்தேயு 4ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷத்திலேயும் 4ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களே பார்க்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கு இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோதனை எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று, அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. தாவீது அரசன் சொல்லும் பொழுது சங்கீதம் 31, 12, 13 ஆகிய வசனங்களிலே தாவீதுக்கு வரக்கூடிய நெருக்கம், சோதனை, உபத்திரவத்தை அங்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். சோதனை கண்டு நாம் நடுங்க வேண்டாம், சோதனை இயற்கையானது. 1 தெசலோனிக்கர் 3:5 வசனத்திலே பார்க்கும் பொழுது
சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்துகிறதை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:13 சோதனையோடு கூடிய காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அது தப்பித்து கொள்ளக்கூடிய வழியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். சோதனை எல்லாருக்கும் வரும், அதிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக தான் தேவன் விரும்புகிறார். இங்கே பார்க்கும் பொழுது பவுலடியராயர் குறித்து பார்க்கும்பொழுது அப்போ பவுல் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது இங்கு பவுல் எவ்வளவு வேதனைப்படுவதை அங்கு குறிப்பிடுகிறார். தீத்து எப்படி தாக்கப்படுகிறார் கொடிய நோயினாலே. அந்த தீத்துவுக்காக பவுல் வேதனைப்படுகிறார். ஐயோ, தீத்து என் உடன் ஊழியன், எனக்கு உதவி செய்ய வந்தவன், அவனுக்கு கொடிய வியாதி வந்து விட்டதே, அவனை எப்படி காப்பாற்றுவது என்று சொல்லி பவுல் தீத்துவுக்காக அங்கு மனஸ்தாபப்படுவதை பார்க்கிறோம். ஊழியத்தின் நிமித்தம் வந்த அந்த தீத்து மரணத்திற்கு சமீபமாகிவிட்டான். மற்றவர்களுக்காக போராடி ஜெபிக்கிற அந்த தீத்து அவன் மரணத்திற்கு போராடி கொண்டு இருக்கிறான். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பவுலை குறித்து பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டான். உதவி செய்ய வந்த அந்த தீத்துவுக்காக அவன் பவுல் போராடி ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். தேவன் பவுலை பல்வேறு விதமாக பயன்படுத்துவதை பார்க்கிறோம். உண்மையான தேவ மனிதனை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவன் தேவனோடு அதிக நேரத்தை செலவழிப்பவனாக இருப்பான் என்பதை இங்கு பவுலடிகளார் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். சோதனை வருவது இயற்கை. எல்லாருக்கும் சோதனை, ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனை வரும். ஆனால் அந்த சோதனையிலிருந்து நம்மை விடுவிக்க தான் இயேசு விரும்புகிறார். சோதனையிலிருந்து தப்புவித்து கொள்ள தேவன் சோதனைப்பட்டார், சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. சோதனை, கடவுள் நமக்கு ஒரு சோதனை கொடுக்கிறார். முதலாவது பார்க்கும் பொழுது கடவுளால் வரக்கூடிய சோதனை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் நாம் பார்க்கும் பொழுது 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனங்கள் தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று சொல்லி சோதித்தார். இவன் கீழ்ப்படுகிறானா என்று சொல்லி பார்க்கலாம், என் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறானா என்று சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறார். சில சமயங்களிலே கடவுள் நம்மை சோதிக்கிறவர். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட அவரை விட்டு பின்வாங்கி போய்விடக்கூடாது என்பதற்காக உறுதியாய் இருக்க வேண்டும், அவரை உறுதியாய் சார்ந்து பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக சில நேரங்களிலே கடவுள் நம்மை சோதிக்கிறார். 2வது யோபு 1:8 பார்க்கும் பொழுது பிசாசு யோபுவை சோதிப்பதை பார்க்கிறோம். யோபு உத்தமன், தேவனுக்கு பயந்தவன் என்றெல்லாம் இயேசு கிறிஸ்து அங்கு பிசாசனிடத்திலே சொல்கிறார். அவனை சோதிப்பதற்காக கடவுளிடத்திலே உத்தரவு வாங்கி கொண்டு பல்வேறு விதமான சோதனைகளை இந்த யோபு புஸ்தகத்திலே பார்க்கும்போது யோபுக்கு நெருக்கம். பிள்ளைகள் இழந்தான், ஒட்டகங்களை இழந்தான், கழுதைகளை எல்லாம் இழந்தான், சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்தான். ஆனாலும் அந்த நேரத்திலே யோபு புஸ்தகத்தை நான் பார்க்கும் பொழுது யோபு 1:8 அவன் சொல்வது என்ன என்று சொன்னால், கடவுளை குறித்து முறுமுறுக்கவில்லை. எவ்வளவுதான் என்னதான் அவனை விட்டு போனாலும் அவன் நிதானமாய் பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 1:8 கர்த்தர் யோபுக்கு சொல்லுகிறார், அவன் என் தாசன், அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று சொல்லி அவனை குறித்து பெருமையாக பேசுகிறார். அது மாத்திரமல்ல, யோபு சொல்கிறார், யோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் மற்றும் 21ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது 21 கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று கடவுளை துதிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் நிதானமாய் பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு நிதானமாய் பேசினான். யோபு புஸ்தகத்தை கடைசி நாம் பார்க்கும் பொழுது கடவுளிடத்திலே எப்படி பேசினானா, யோபு 42 அங்கு நாம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே 2 முறை நாம் பார்க்கும் பொழுது, என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் எப்படி பேச வேண்டும்? நிதானமாய் பேச வேண்டும். சோதனை வரும்பொழுது, கஷ்டம் வரும்பொழுது கடவுளை முறுமுறுக்கிறோம்,
கடவுளை நாம் வெறுக்கிறோம், அவரை விட்டு தூரம் போகிறோம். கடவுளை நம்பி என்ன பிரயோஜனம் என்று அநேக நேரங்களிலே நாம் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கு யோபு என்ன சொல்கிறான்? முறுமுறுக்கவில்லை. சோதனை வருகிற நேரத்திலே கடவுளை துதிக்கிறான், நிதானமாய் கடவுளிடத்திலே பேசுகிறான். இதைத்தான் இந்த நாளிலே நாமும் கூட பார்க்கிறோம். அநேக நெருக்கம் வரும் பொழுது, அநேக வியாதிகள், அநேக பிரச்சனைகள், அநேக கஷ்டங்கள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் நம்மை தேடி வரும் பொழுது நாம் எப்படி காணப்படுகிறோம்? ஆண்டவரிடத்திலே நாம் எப்படி நம்முடைய குணத்தை வெளிப்படுத்துகிறோம்? ரொம்ப முக்கியமானது. மோசே காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள், மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், கடவுளுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், கோபத்தை ஏற்படுத்தினார்கள். மோசே அதையெல்லாம் தாங்கி கொண்டு சகித்து கொண்டு இருந்ததை பார்க்கிறோம். அப்படி என்றால் சோதனை அநேக விதங்களிலே நமக்கு வரும். மற்றவர்களால் கூட நமக்கு சோதனை வரும். அதைத்தான் 3வது பாயிண்டாக நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலே அவனவன் தன் சுய இச்சைகளின்படியே சோதிக்கப்படுகிறான் என்று சொல்ல பார்க்கிறோம். சில நேரங்களிலே சோதனை எப்படி வருகிறது என்றால், நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றும் என்கிறதுனாலே வரக்கூடிய கஷ்டம், பாடு, சுய ஆசையினாலே. அநேக மிஷினரிமார்கள்லாம் தனக்காக அல்லாமல் கடவுளுக்காக தன்னையே தியாகம் செய்திருக்கிறார்கள். ரெவரண்ட் டாக்டர் வில்லியம் கேரி அவர்கள், பர்தலமி சீகன்பால்க் அவர்கள் மற்றும் சாது சுந்தர் சிங் அவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் அநேக மிஷினரிமார்கள், அநேக தெய்வ மனிதர்கள் உபத்திரவங்களின் வழியாக, பாடுகளின் வழியாக, சோதனைகளின் வழியாக கடந்து சென்றிருக்கிறார்கள். அவன் வாழ்க்கையிலே கடவுளுக்காக அதை தாங்கி கொண்டு சகித்து கொண்டு இருக்கிறார். அப்படியே வாழ்க்கையிலே ஒரு சின்ன சோதனை வந்தால் நம்மளால் தாங்க முடியவில்லை, உடனே குறை சொல்கிறோம், கடவுளை முறுமுறுக்கிறோம். இந்த கடுமையான காலங்களிலே ஏன் இப்படி நடக்கிறது? அநேக இடங்களில் மரணங்கள், அநேக இடங்களிலே சரியான ஒரு சூழ்நிலை இல்லை, வசதி இல்லை, எங்கு பார்த்தாலும் கஷ்டம், பாடு, நிந்தனை, நாம் முறுமுறுக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை நம்மை, சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். ஆக உதாரணமாக எத்தனை மிஷினரிமார்கள் வாழ்க்கையை நாம் யோசிக்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வளவு கஷ்டமான காரியங்கள் வந்ததில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஒரு பக்தன் ஒரு பாடல் பாடுகிறார், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும் நான் ஆண்டவரோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் என்று ஒரு பாடல் அவர் பாடுகிறார். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் என்று நாமும் கூட அந்த பாடலை, ஒரு கவியை பாடுவோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கோ, சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஒவ்வொரு நாளும் நம்மை காக்கின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். காக்கும் வல்ல மீட்பர், சோதனை காலங்களிலே, கஷ்டமான காலங்களிலே, நேரங்களிலே நம்மை காக்கின்ற ஆண்டவர், விடுவிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். 3 விதமான சோதனையை பார்த்தோம். முதலாவது, கடவுள் சில சமயங்களிலே நம்மை சோதிக்கிறார், நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். நமக்கு கீழ்ப்படுகிறானா என்னுடைய பிள்ளை என்பதை ஆண்டவர் சோதிக்கிறார். ஆபிரகாமை சோதித்தது போல சில நேரங்களிலே
பிசாசு நம்முடைய சரீரங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சோதனைகளை கொடுக்கிறான். மூன்றாவது, நாமே சோதனைக்குள்ளாக சிக்கப்பட்டு மாட்டப்பட்டு அந்த சோதனையை நம்மளாலேயே இழுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். வாழ்ந்து கொண்ட சோதனைக்கு காரணம் நாமளாகவே இருக்கிறோம். ஆகவே இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த சோதனை, இந்த வேதனை, கஷ்டம் யாரால் வருகிறது, எதனால் வருகிறது என்பதை நாம் அறிந்து செயல்படும்போது ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற ஆண்டவர். ஆகவே ஆண்டவரால் வரக்கூடிய சோதனை இருந்தால் நாம் ஆண்டவருக்காக பொறுமையாய் சகித்து கொள்வோம். பிசாசினால் வருகிற சோதனையாக இருந்தாலும் அதையும் ஆண்டவருக்காக சகித்து கொள்வோம். மற்றவர்களால் வரக்கூடிய சோதனையாளாக இருந்தாலும் அதையும் ஆண்டவருக்காக பொறுத்து கொள்வோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய இருதயம் எதையும் தாங்கக்கூடிய இருதயமாக ஆண்டவருக்காக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம் மூலமாக மகிமைப்படுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பவுலடிகளார் தீத்துவை குறித்து அதிக கரிசனையோடு இருந்தார். தீத்துவுக்காக பாரத்தோடு ஜெபித்தார். தீத்து சுகமானார். கொடிய வியாதியிலிருந்து சுகமானார். பவுல் தீத்துவுக்காக ஜெபம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, பவுலடிகளார் எத்தனையோ சோதனைக்குள்ளாக, கஷ்டங்களுக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக, நிந்தனைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக சோதனைக்குள்ளாக கடந்து வரக்கூடிய நேரங்கள். இப்பொழுது அநேக மனிதர்கள் அநேக காரியங்கள், பிரச்சனைகள், அநேக கஷ்டம், வியாதி, இதெல்லாம் நாம் கடந்து வரக்கூட வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் சோதனையின் வழியாக கடந்து சென்றார். பிசாசு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சோதித்தார். சோதனையிலிருந்து ஆண்டவர் வெற்றி பெற்றார். நாமும் அநேக சோதனையிலிருந்து வெற்றி பெற ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து ஜெபிப்போம், விசுவாசத்தோடு இருப்போம், தைரியமாக இருப்போம். இந்த சோதனை எங்கிருந்து வருகிறது, யார் மூலமாக வருகிறது, இதையெல்லாம் பார்த்து அதையெல்லாம் ஆண்டவருக்காக நாம் பொறுமையாக சகித்து கொள்வோம், தாங்கிக் கொள்வோம். தொடர்ந்து தாங்கிக் கொள்ள, சகித்து கொள்ள, பொறுத்து கொள்ளக்கூடிய இருதயத்தை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தருவாராக. இப்பொழுது நாம் யாவரும் இருந்தவாறு தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் வருகிறது. அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ள, விடுவித்து கொள்ள பல்வேறு விதமான காரியங்களிலே மனிதர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நீரும் அநேக நேரங்களிலே மனிதர்களை சோதிக்கிறீர். பிசாசானவனும் அநேக நேரங்களிலே மனிதர்களை கஷ்டத்திற்குள்ளாக, வேதனைக்குள்ளாக மாற்றி விடுகிறார். நீர் மனிதர்களை சோதித்து அவர்களை காப்பாற்றுகிறீர். ஆனால் பிசாசானவன் மனிதர்களை சோதித்து மனிதர்களை அழித்து விடுகிறான். அநேக நேரங்களிலே அவரவர்கள் தங்கள் சுய ஆசையின்படி, இச்சைகளின்படி, விருப்பத்தின்படி செய்து சோதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறார். ஆண்டவரே, இந்த காரியத்திலே எங்களோடு கூட நீர் பேசினீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம், அறிகிறோம், விசுவாசிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். சோதனையை தாங்க, சகிக்க, பொறுத்து கொள்ள நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும். சோதனை எங்கிருந்து வருகிறது, யார் மூலம் வருகிறது, ஏன் வருகிறது, எதற்காக வருகிறது, எல்லாம் நாங்கள் ஆராய்ந்து அதிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட, காப்பாற்றப்பட ஆண்டவருடைய உதவியும் ஒத்தாசையும் எங்களுக்கு இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தந்து வழி நடத்தும். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் இருந்தவாறு ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். இந்த பாடல் நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகின்றார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகின்றார். நம் கொல்லுவே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொல்லுவே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார்.
பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகின்றார். வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகின்றார். கத்தில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகின்றார். தாயும் நண்பருற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவன் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவன் மேன்மை சொல்லுவே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகின்றார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகின்றார். இருந்தவாறு தலை தாழ்த்தி ஜெபம் செய்து நிறைவு செய்வோம். பரிசுத்தன் வரைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் கால வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த துதி ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதித்தோம், உம்மை ஸ்தோத்திரித்தோம், உம்முடைய வார்த்தையை கேட்டோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணித்தோம். சோதனை ஆண்டவரே என்ற தலைப்பிலே ஆண்டவரே உம்மால் வரக்கூடிய சில சோதனைகள், பிசாசினால் வரக்கூடிய சில சோதனைகள், எங்கள் மூலமாக மற்ற மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் பார்த்தோம். கர்த்தாவே, இந்த சோதனைகளிலிருந்து எங்களை முற்றிலுமாக விடுவியும். சோதனையிலிருந்து எங்களை தப்பித்து கொள்ள நீர் எங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறீர். அதை அறிந்து
அதன் வழியிலே நாங்கள் செல்லத்தக்கதாக உதவி செய்யும். சோதனைகள் வருவது நிச்சயம், ஆனால் அந்த சோதனையிலே தப்பித்து கொள்ளத்தக்கதான ஒரு பாதையை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் மறந்து விடாமல் அந்த பாதையை அறிந்து கொண்டு அதை பின்பற்றி நடக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். எந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள் என்பதை அறிவீர். ஆண்டவர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா சோதனைகளிலிருந்து விடுவியும் ஆண்டவரே, காப்பாற்ற ஆண்டவரே. விசேஷமாக திருச்சபை மக்களுக்காக, இம்மானுவேல் தமிழ் திருச்சபை மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பல்வேறு விதமான பயத்திலே, கஷ்டத்திலே, ஆண்டவரே வேதனையிலே யாரெல்லாம் தவித்து கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீர் அணைத்துக் கொள்ள ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வியாதிகள் நிமித்தமாக வரக்கூடிய பயம், கஷ்டம், ஆண்டவரே இதிலிருந்து விடுதலை தார். ஒவ்வொருவரையும் விடுவியும். குடும்பத்திலே அருமையானவர்களை இழக்க கொடுத்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அருமையானவர்களை இழந்து தவிக்கிற குடும்பத்தை ஆண்டவர் தாமே ஆறுதல் படுத்தும்படி, தேற்றும்படி நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் என்ற சில வார்த்தையின்படி எனக்கு வருகிற ஒவ்வொரு சோதனைகளையும் சகித்துக் கொள்ளத்தக்கதான இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய நாம் மகிமைப்படட்டும். ஆராதனையில் கடப்பட குற்றங்கள் குறைகள் இருந்தால் மன்னியும். தொடர்ந்து நாங்கள் உண்மையாய் ஆராதிக்க, ஒரு மனதோடு உண்மை ஆராதிக்க, உற்சாகமாய் உண்மை ஆராதிக்க நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும். உண்மை போல வாழத்தக்கதான கிருபை தார். யோபுவை போல நிதானமாய் உம்மிடத்திலே பேச எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, முறுமுறுப்பு இல்லாமல், ஆண்டவரே எந்த ஒரு சோதனையும் கஷ்டங்களையும் உமக்காக தாங்கிக் கொள்ள, ஏற்றுக்கொள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். பிள்ளைகள் யாரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெபங்களையும் கேட்டு ஆண்டவர் விடுதலையும் வெற்றியும் கொடுத்து அற்புதமாக எங்கள் தேசத்தையும், ஆண்டவரே எங்கள் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா மாநிலங்களையும் மாவட்டங்களையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியர்களையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் சுகபத்திரமாக நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். துதிக நம்மை எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாய் தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நாம் அனைவரோடும் எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.